மங்கையராக பிறப்பதற்கே ஒரு மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று மகளிரின் சிறப்பை கூறுகிறார் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. இந்தியாவை 2047க்குள் வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவது என்கிற பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கை நனவாக்க மத்திய அரசின் அனைத்து துறையினரும் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருகின்றனர். பெண்களுக்கான நலத்திட்டங்களின் பலன் கிடைப்பதை உறுதி செய்யும் நோக்கில் மத்திய அரசின் சார்பில் பல்வேறு நலத்திட்டங்கள் மகளிருக்காக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. ஏழை பெண்கள், குறிப்பாக கிராமப்புற பெண்கள் எதிர்கொள்ளும் தனித்துவமான சவால்களை கருத்தில் கொண்டு பெண்களுக்கு அதிகாரம் வழங்கி அவர்களது வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலம் அவர்களது திறமையை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்துவதற்கான தொடர் நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக தீன்தயாள் அந்தியோதயா யோஜனா தேசிய கிராமப்புற வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் சுய உதவிக்குழுவில் உள்ள மகளிரின் குறைந்தபட்ச நிலையான ஆண்டு வருமானத்தை 1,00,000 உயர்த்தி அவர்களை லட்சாதிபதி சகோதரிகளாக மாற்றும் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் மத்திய அரசின் முன்னோடி வங்கியாக செயல்பட்டு வரும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பில் மகளிர் நலத்திட்டங்கள் அதிக அளவில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக சேலம், கோவை, ஈரோடு, பாண்டிச்சேரி, வேலூர் மண்டலங்களைச் சேர்ந்த மகளிர் சுய உதவி குழுவினருக்கு மெகா கடன் உதவி வழங்கும் விழா சேலத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் 1805 மகளிர் சுய உதவி குழுவினருக்கு 201 கோடி ரூபாய் மதிப்பிலான கடன் உதவிகளை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் நிர்வாக இயக்குனர் தனராஜ் வழங்கினார். தமிழ்நாட்டில் வரும் ஓராண்டில் மத்திய அரசின் சார்பில் லட்சாதிபதி சகோதரிகளை உருவாக்கிடும் வகையில் 23,000 பேருக்கு கடன் உதவி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். மகிழா சக்ஷம் எங்களுக்கு இந்த ஆண்டு ஏறக்குறைய 23,000 பயனாளிகளுக்கு கடன் கொடுக்க வேண்டும். அது இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு நாங்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டே கொண்டிருக்கின்றோம். எங்கேயாவது மார்க்கெட்டிங் உதவி தேவைப்பட்டால் அந்த மார்க்கெட்டிங்க்கும் நாங்கள் டைப் பண்ணி கொடுக்குறோம். எங்களுடைய ஆர்சிடி ட்ரைனிங் சென்டர்ஸ் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்குது. அதன் மூலம் ட்ரைனிங்கும் கொடுக்குறோம். அதனால் நிச்சயமாக லட்சபதி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இங்கே நிச்சயமாக இருக்குது ஒவ்வொரு பெண்களும். லட்சாதிபதி சகோதரிகளை உருவாக்கும் விதமாக மகிழா சாக்ஷம் என்ற பெயரில் மகளிர் சுய உதவிக்குழுவில் உறுப்பினர்களாக உள்ள அனைவரையும் தொழில் முனைவோராக மாற்ற இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கடன் உதவி வழங்கி வருகிறது. இதன் மூலம் தனிநபர்களிடம் கந்து வட்டிக்கு கடன் வாங்குவதிலிருந்து மீண்டு தொழில் முனைவோராக மாறியுள்ளதாக பெருமையுடன் கூறுகிறார் திருமதி ஆனந்தி. எங்களுக்கு பேங்க் மூலிமா வாங்குறதா இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குங்க சார். நம்ம மகிழா சக்தி மூலிமா தான் நாங்கள் லோன் வாங்கினோம். இது வாங்காமல் பேங்க்கில் எங்களை லோன் அப்ரோச் மட்டும் நாங்கள் பண்ணதுனால எங்கள் லோன் கொடுத்தாங்க. நாங்கள் அப்ரோச் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா கந்து வட்டிக்கு தான் நாங்கள் வெளியே போய் கடன் வாங்கியிருப்போம். தமிழகத்தில் 23,000க்கும் மேற்பட்ட பெண்களை லட்சாதிபதிகளாக்கும் திட்டத்தில் ஐஓபி வங்கி முன்னணியில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.